Welcome everybody. Let's dive into bullish and bearish electric scenario on Bitcoin. Starting with the higher time frame bullish ஆன scenario. Bitcoin வந்து still நாங்கள் இந்த ரேஞ்சில் இருக்கிறோம். நாங்கள் still வந்து one more time for high வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து still எங்களோட highest ஆன probability. And இது நான் நினைக்கிறேன் still happen பண்ணலாம்ண்டு. அதுக்கு வந்து இதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் லோ இப்போ ஒரு செல் ஆஃப் நடக்க அது இப்போ லோவாக இருந்துட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த ஆல் டைம் ஹாய் திரும்ப ஒன் மோர் டைம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நான் நினைச்சோன்னு இருக்கிறது ஸ்டில் வந்து 135K மேக்ஸிமம் டார்கெட்னு நான் நினைக்கிறேன். ஈவன் ஒரு ஓவர் எக்ஸ்டெண்டட் டார்கெட்டும் இருக்குது ஒரு ஃபிஃப்த் வேவ்ல. அது வந்து ஈவன் 150K மட்டும் போகலாம். ஸோ அதை வந்து நாங்கள் க்ளோஸ்லியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு ஓவர் எக்ஸ்டெண்டட் டார்கெட்டாகவும் இருக்கலாம்ட்டு மேபி. ஸோ யா இது வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். பட் சூனர் ஆர் லேட்டர் வந்து நான் நினைக்கிறேன் இந்த இந்த புல் மார்க்கெட் நாங்கள் வந்து எண்ட் பண்ணலாம்ண்டு. இப்போ ஒரு பிக் பேர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போவோம்ண்டு 1 to 2 year பேர் மார்க்கெட். ஸோ இந்த அப் மூவ்மெண்ட் வந்து நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். அண்ட் இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்லோலியாக வந்து எங்களோட ப்ராஃபிட்ஸ் எடுப்போம்ண்டு. நான் அட்வைஸ் பண்ணல ஏனென்றால் நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை. பட் இதில் வந்து நான் வெளியால் ஸ்கெயில் பண்ணிட்டுருக்கிறேன். அண்ட் இன்னும் வந்து ஹையர் போகணும் நாங்கள் நான் வந்து ஸ்டில் இன்னும் வந்து வெளியால் போயிட்டுருப்பேன். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் ஒரு பிக் பேர் மார்க்கெட் வந்து இப்போ இதுலேருந்து ஹேப்பன் பண்ணலாம்ண்டு 1 to 2 year பேர் மார்க்கெட். ஸோ அது வந்து இதில் வந்து இப்போ லாங் போகிறது வந்து ரிஸ்கி. இதில் வந்து இப்போ நீங்கள் லாங் போகிறது இப்போ நாங்கள் வந்து 50Kலேருந்து இப்போ நாங்கள் 100K மட்டும் நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த ப்ராஃபிட்ஸை வந்து இப்போ இதில் லாங் போகிறது வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏனென்றால் அவ்வளோ மேலே போகிறதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ அவ்வளோ ஃபியூல் இல்லை. ஏனென்றால் ஒரு வால்யூம் பார்த்துனீங்கள் என்றால் எங்களோட ஹாயஸ்டான வால்யூம் வந்து தேர்ட் வேவ்ல இருக்குது உங்களுக்கு தெரிகிற மாதிரி. அண்ட் இதுலேருந்து இப்போ எங்களோட வால்யூம் வந்து ஜஸ்ட் டீக்ரீஸ் பண்ணிட்டு இருக்குது. ஈவன் வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துனீங்க என்றால் எங்களோட ஹாயஸ்டான வால்யூம் வந்து தேர்ட் வேவ்ல இருக்குது. நாங்கள் ஹையரை புஷ் பண்ணுறோம். பட் எங்களுக்கு லோவர் வால்யூம்னஸ். இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ஃபிஃப்த் வேவ் பிஹேவியர் என்று சொல்கிறது. அதுக்காண்டி தான் கணக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இது வேணுமெண்டா நான் ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு ஈவன் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வேணுமெண்டா இந்த ஆர்குமெண்ட்ஸை சொல்லுவேன். ஏன் நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு பேர் மார்க்கெட் சூனர் ஆர் லேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு. பட் மீடியம் டைம் ஃப்ரேமில் லோவர் டைம் ஃப்ரேமில் நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் இப்போ வந்து இந்த மீடியம் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நாங்கள் என்றால் இதில் வந்து நாங்கள் சொல்லிய மாதிரி அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சினாரியோவில் நாங்கள் இப்படி ஒரு சினாரியோ செஞ்சுக்கிறோம். எல்லாம் 1 2 1 2 இப்போ எல்லாம் ஒரு 3 4 5 4 5 சேரும். இது வந்து இப்போ லோவாக இருந்துட்டு இதில் இப்போ ஒரு 1 2 செட்டப் செஞ்சுட்டு பெயின் அப்சைட் போகிறோம். இல்லாட்டி இதான் லோவாக இருந்துட்டு எல்லாம் வந்து ஒரு பிகா WX இதெல்லாம் வாய் செஞ்சுட்டு பெயின் வந்து அப்சைட் போகிறோம். எங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் சொல்லிய மாதிரி தான் வந்து நான் நினைக்கிறேன் ரீச் பண்ணலாம்ட்டு 113Kலேருந்து to 123K மட்டும் இந்த ஒரு ஃபிஃப்த் வேவ் இருந்துட்டு பெயின் இதுலேருந்து ஒரு பிக் பேர் மார்க்கெட் நாங்கள் வந்து ஒரு செல் ஆஃப் நாங்கள் இதுலேருந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். ஸோ இது வந்து சூனோ லேட்டாக வந்து நினைக்கிறேன் இந்த மூவ் வந்து அப்சைட் வந்து முடியுமெண்டு. இதுலேருந்து இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் இந்த டார்கெட்டையும் நாங்கள் ஏற்கனவே ரீச் பண்ணிட்டோம். டேக்கிங் ஃப்ரம் த லோ ஆஃப் செகண்ட் வேவ் ஒரு ஹை ஆஃப் தேர்ட் வேவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்த் வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது. அண்ட் இது ஒரு காமன் டார்கெட் ஏரியா ஃபார் ஃபோர்த் வேவ் இந்த 0.382 ஃபிபனாச்சி. இன்வாலிடேஷன் வந்து இந்த 0.618 ஃபிபனாச்சி. இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் அப்படியே வந்து நாங்கள் சொல்லலாம் பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்தே ஸோ இது வந்து ஒரு மேஜர் டாப் செஞ்சிட்டோம். இதில் இப்போ ஒரு 1 2 இப்போ எல்லாம் ஒரு 3 4 5 சேரும் என்றால் இதுவும் இப்படி ஒரு சினாரியோ இருக்கலாம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 0.618 நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் அப்படியே நாங்கள் கால் பண்ணலாம் ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போதைக்கு நாங்கள் அவ்வளோ டீப்பாக வரையில உங்களுக்கு தெரியுது. எங்களோட நெக்ஸ்ட் ஃபிபனாச்சியை நாங்கள் டச் பண்ணியிருந்தோம் 0.5. இதுவும் வந்து ஒரு காமன் டார்கெட் ஒரு ஃபோர்த் வேவ். அதுவும் டச் பண்ணிட்டு இல்லைன்னு ஃபாப்ஸாக போகலாம். இதில் தானே இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த மீடியம் டைம் ஃப்ரேம்ஸில் இப்படி ஒரு சினாரியோ இருக்குது. நாங்கள் வந்து ஒரு கொரெக்ஷன் வந்து எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஜூம் பண்ணினாங்கன்னா எல்லாம் ஒரு WXY முடிச்சுட்டு ஒரு 6X ஸ்ட்ரக்சரில் செஞ்சுட்டு ஒரு டபுள் 6Xை இப்போ வந்து இது இல்லாமல் ஒரு 1 வேவ் இது இல்லாமல் ஒரு செகண்ட் வேவ் இப்போ ஒரு தேர்ட் வேவுக்கு அப்சைட் போகிறோம்ட்டு இந்த சினாரியோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு 1 2 செட்டப். பட் இது வந்து லோ ப்ராபபிலிட்டி இப்படி ஒரு சினாரியோ நடக்கிறது எல்லாம் ஒரு 1 2 செட்டப் செஞ்சுட்டு அப்சைட் போகிறது. ஏனென்றால் டேக்கிங் ஃப்ரம் த லோ டு ஹை ஆஃப் 1 வேவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை வந்து ஒரு 0.886 ஃபிபனாச்சி
டச் நடந்திருக்கு. ஸோ அதுக்காண்டி இது வந்து இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. ஏனென்றா ஒரு 0.886 ஃபிபனாச்சி வந்து ஒரு ரேர் டார்கெட் ஃபார் அ செகண்ட் வேவ். ஸோ அதுக்காண்டி இது வந்து எல்லாம் ஒரு 1, 2 செட்டப் சொல்றது வந்து இப்போதைக்கு லோவர் ப்ராபபிலிட்டி. நினைக்கிறேன் இப்படி ஒரு சினாரியோ தான் நடந்திருக்குண்டு. எல்லாம் வந்து ஒரு லாங் W வேவ் செஞ்சுட்டு, இதெல்லாம் ஒரு X வேவ் செஞ்சுட்டு, இதெல்லாம் ஒரு Y வேவ் செஞ்சுட்டு, ஸோ இந்த கொரெக்ஷன் வந்து இவ்ளோ லாங்கா எடுத்துட்டு, இப்ப நாங்க வந்து இதுலேருந்து ஒரு 1, 2, 3, 4, 5 வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ண்டு. ஸோ இதான் எங்களோட லாஸ்ட் வேவ் வந்து ஒரு அப் சைட் போறதுக்கு. எல்லாம் வந்து 1, 2, 3, 4, 5ல. ஸோ உங்களுக்கு தெரியுமெண்டா நான் என் வீடியோஸ சொல்லி கொண்டிருந்தேன் நான். இதுல நாங்க திரும்ப இந்த லோஸ திரும்ப டெஸ்ட் பண்ணுறோம்டா அண்ட் இதுல சப்போர்ட் இருந்தேன்டால், நான் வந்து இதுல வந்து ஹெவிலியா பை பண்ணுவேன்ண்டு. ஏனென்றால் நான் ஸ்டில் வந்து இந்த ஷார்ட் டெர்முக்கு நான் ஸ்டில் அப்செட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன்டு. அண்ட் இப்படி செய்யனாலும் ஒரு WXY வந்து இப்போ முடிச்சிருக்கலாம். இப்போ நாங்க வந்து இதுலேருந்து அப்சைட் போலாம். ஸோ அதை வந்து இந்த லோவர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு காட்டினாங்க என்றால், ஏன் இது வந்து இந்த ப்ராபபிலிட்டி வந்து லோ என்றால், இப்படி ஒரு 1, 2 செட்டப் செய்யறேன்டால், உங்களுக்கு தெரியுது ஒரு 86 ஃபிபனாச்சியில் டச் பண்ணியிருக்கலாம். இது ஒரு ரேர் டார்கெட். அதுக்கான நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு 1, 2 இது வந்து லோ ப்ராபபிலிட்டி என்று இப்போதைக்கு இது அப்படி சொல்லிடலாண்டு. அதுக்காண்டி தான் நினைக்கிறேன் எல்லாம் ஒரு WX இதெல்லாம் ஒரு வாய்வே செஞ்சுட்டு இப்போ நாங்க வந்து அப்சைட்லேருந்து போகிறோம்ண்டு. அண்ட் இப்போ நாங்க வந்து மைக்ரோ சினாரியோக்கும் கீழே உள்ளுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து இப்போ மைக்ரோ சினாரியோ. ஸோ இது வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுக்கணும். பட் இப்படி ஒரு சினாரியோ நினைக்கிறேன் ஹேப்பன் பண்ணலாம்ண்டு. இதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு 1, 2, 1, 2 எல்லாம் ஒரு 3, 4, 5 இப்போ ஒரு லாங் 4, 5 செய்கிறோம்ண்டு நான் நினச்சோண்டிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பேண்டு வந்து ஒரு 1 வேவ் என்று சொல்லலாம். எல்லாம் 1 வேவ் பேண்டு இதில் வந்து நாங்கள் ஒரு கொரெக்ஷன் எதிர்பார்க்குறோம். ஒரு கொரெக்ஷன் நடக்கணும். இம்போசிட் ஸ்ட்ரக்சர் நடக்கக்கூடாது. ஒரு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் நடக்கக்கூடாது இதில். ஸோ இப்படி ஒரு நடந்துட்டு பின் 5 வேவ் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டா பின் நாங்கள் வந்து இன்னும் இப்போ டான்ஸை தான் எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு 4th வேவ் இருக்கணும். இது வந்து இந்த 0.618 ஃபிபனாச்சி நாங்க வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு இது ஒரு இன்வாலிடேஷன் வந்து ஒரு 4th வேவ்க்கு. அதுக்கான இதில வந்து நாங்க ஒரு 1, 2, 3, 4, 5, 4, 5 எதிர்பார்க்கிறோம் என்றால், இந்த 96.3K நாங்க வந்து டச் பண்ணக்கூடாது. இது டச் பண்ணினாங்கன்னா, இது வந்து இன்னும் வந்து நான் நினைக்கிறேன் பின்ன லாங்கரா இன்னும் சைட் வேஸா போலாம். இல்லாட்டிக்கு அ இது வந்து ஈவன் இன்னும் டீப்பராம் டான்ஸை வர்றோம்னா ஈவன் ஒரு பேர் மார்க்கெட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஹாயாம் இருக்கலாம். இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு கரெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர். பட் நாங்கள் இந்த 0.618 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு மீடியம் டைம் ஃப்ரேமில் சொல்லிய மாதிரி இந்த 77.8K நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால் அப்படி நாங்கள் வந்து பேர் மார்க்கெட் தான் நான் சொல்லுவேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு. பட் இப்போதைக்கு நாங்க அவ்வளோ ஒன்றும் அவ்வளோத்துக்கு வரையில. ஸோ அதுக்காண்டி இத பத்தி கதைக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க வந்து நோட் பண்ணணும். அப்படி நாங்க ஒரு சினாரியோ வச்சிருக்கிறோம்ண்டு. ஸோ அதான் வந்து எங்களுக்கு இன்வாலிடேஷன் பாயிண்ட் ட்ரேடிங்ல வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். பிவிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அது நீங்க வந்து ஒரு ட்ரேடிங்ல நடுவிலும் வச்சிருக்கணும். அண்ட் இந்த சினாரியோ சொல்லிய மாதிரி நாங்கள் இப்போ ஒரு 1, 2, 3, 4, 5, 4, 5 எதிர்பார்த்துருக்கிறோம். எல்லாம் ஒரு 4th வேவ்ல. ஸோ இதில இப்போ கொரெக்ஷன் நடந்தென்றால், இது ஒரு சைட்வேஸ் கொரெக்ஷனா இருக்கணும். இதில வந்து நான் பின்ன சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டு, பின்ன ஸ்டில் ஒரு லாஸ்ட் 5th வேவ் எதிர்பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு 1 வேவா சொல்லிட்டு, பின்ன சொல்லிய மாதிரி கொரெக்ஷன், செகண்ட் வேவ் இதில பேண்டு இதில வேணுமெண்டா ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஒரு லாங் பொசிஷன் திரும்ப போறதுக்கு. இதில இப்ப நீங்க போயிருக்க மாட்டீங்க என்றால், நான் இதில போயிருக்கிறேன். ஏனென்றால் இதில வந்து எங்களுக்கு கணக்கு சப்போர்ட் இருந்தது. அண்ட் அப்ப உங்களுக்கு டார்கெட் தந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு வந்து இதில நேக்கட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இருந்தது இதில. இதுல ஒரு நேக்கட் அண்ட் டைம்லி நேக்கட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. அதுக்காண்டி நான் இதில வந்து ஒரு லாங் பொசிஷன் போயிருக்கிறேன். அண்ட் இதில வந்து இப்ப நாங்கள் நைஸ் ப்ராஃபிட்ஸ்ல இருக்கிறோம். கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் எடுத்திருக்கிறேன். அண்ட் மோஸ்ட் வந்து நான் வந்து இப்ப பிரேக் ஈவனுக்கு போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த லாங் இப்ப வந்து ஜஸ்ட் கன்டின்யூ பண்ணி விடுவேன். அண்ட் இதுலேருந்து நாங்க ஜஸ்ட் இதுலேருந்து அப்சைட் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் 1, 2, 1, 2, 1, 2 இதுவும் ஒரு சின்ன 1, 2 இருந்துட்டு பின்ன ஒரு பிக் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் அப்சைட்டும் எதிர்பார்க்கலாம். ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடக்காமலே. அதான் வந்து நான் ஒரு கொஞ்சம் போர்ஷன் வந்து நான் உள்ளுக்க வச்சிருக்கேன். பட் இதில வந்து இப்போ எங்களுக்கு ஒரு கொரெக்ஷன் அப்சைட் பெயின் இதில ஒரு டீப்பர் கொரெக்ஷன் நடந்தால் இது ஒரு உண்மையாக ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு லாங் பொசிஷன் நாங்கள் இதில் போகிறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபைனலி ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நாங்கள் சூனர் ஆர் லேட்டாக வந்து நான் நினைக்கிறேன் இந்த புல் மார்க்கெட் நாங்கள் வந்து முடிக்கலாம்ண்டு எண்ட் பண்ணலாம்ண்டு. இதுலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹாய் வந்து இப்போ நாங்கள் 110, 111K மட்டும் இப்போ செஞ்சுட்டு இதுலேருந்து இப்போ நாங்கள் பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு அது லோ ப்ராபபிலிட்டி. பட் அதான் வந்து எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மைக்ரோ சப்போர்ட் வந்து 96.3K அது நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால்
இப்போ எங்களோட லாஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த 77.8K. இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் அப்படி நாங்கள் சொல்லலாம் ஒரு பேர் மார்க்கெட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பட் இப்போதைக்கு லோ ப்ராபபிலிட்டி. நான் ஸ்டில் நினைக்கிறேன் ஒன் மோர் டைம் நாங்கள் வந்து அப்செட் எதிர்பார்க்கலாம்ண்டு. அதுலேருந்து இப்போ நாங்கள் போனாங்கள் என்றால் அதுலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம்ண்டு. 1 to 2 இயர் பேர் மார்க்கெட் இப்போதைக்கு நான் நினைச்சோன்ருக்கிறேன். டார்கெட்ஸ் வந்து இந்த அப்சைட் போகிறதுக்கு மீடியம் டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு இதில் காட்டினாங்கள் என்றால் இதான் இந்த டார்கெட் ஏரியா. இது வந்து எங்களுக்கு 112Kலேருந்து to 123K மட்டும். பட் ஈவன் 135K மட்டும் வேணுமெண்டா போகலாம். அண்ட் ஈவன் ஒரு ஓவர் எக்ஸ்டெண்டட் டார்கெட், ஒரு ஓவர் எக்ஸ்டெண்டட் 5th wave டார்கெட்டும் யூஸ்வலாக இருக்குது எலியட் வேவ்ல. அது வந்து 150K மட்டும் வேணுமெண்டா போகலாம். பட் இப்போதைக்கு கன்சர்வேட்டிவாக இருக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இதான் நான் நினைக்கிறேன் இந்த டார்கெட் ஏரியா ரீச் பண்ணலாம்ட்டு. ஈவன் 235K மட்டும் நாங்கள் ரீச் பண்ணலாம். அதான் நான் நினைச்சோண்டிருக்கிறேன். லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ இதில் ஒரு லோ செஞ்சிட்டோம். ஸோ மீடியம் டைம் ஃப்ரேமில் இந்த சினாரியோவில் சொல்ல மாதிரி ஒரு WXY முடிச்சுட்டு இப்போ நான் வந்து இதுலேருந்து இந்த அப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் நினைச்சோண்டிருக்கிறேன். இந்த சினாரியோவில் சொல்லிய மாதிரி இந்த 30 minutes ஸ்டார்ட்டுக்கு வந்து நாங்கள் என்றால் இப்படி சினாரியோ இல்லை 1 2 1 2 3 4 5 இதில் இப்போ ஒரு ரேஞ்ச் நடந்துட்டு ஒரு 4 பின் ஸ்டில் ஒரு 5th wave எதிர்பார்க்கலாம். இதில் நடந்த என்றால் நாங்கள் இப்போ இதில் ஒரு டீப்பர் கொரெக்ஷன் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஒரு செகண்ட் வேவ்ல. இதில் இப்போ ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் ஒரு லாங் பொசிஷன் போகிறதுக்கு. இதில் வந்து எங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் சப்போர்ட் இருந்தேன்டால் அது வந்து நடந்தேன்டால் யா நான் இப்போ நினைக்கிறேன் இல்லைன்னு இந்த அப் மூவ்மெண்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு. ஸோ ஸ்டில் ப்ராபபிலிட்டிஸ் வந்து அப்சைட் தான் பார்த்துட்டுருக்கிறோம். அதுலேருந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இப்போதைக்கு நான் நினைச்சுருக்கேன். ஸோ நினைக்கிறேன் இப்போ நான் சொல்லிட்டேன் வீடியோவில் உங்களுக்கு இது பிடிச்சா வேல்யூ தந்தக்கு ஒரு ஃபீட்பேக் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys. Until next one, hopefully see you soon. Take care. See ya.